ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளை விட்டு விலகிச் சென்று நம்மளிடம் பேசாமல் இருக்கும் நபரை மீண்டும் பேச வைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க பேசுகிறத நிறுத்திட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் என் கூட பேசுகிறத நிப்பாட்டாங்க. எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சின்னதாக மனஸ்தாபம் வந்துச்சு. அந்த மனஸ்தாபம் காரணமாக என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட மறுபடியும் பேசினா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மெத்தடை நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் அவங்க உங்கள் கூட வந்து பேசுவாங்க. இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்த ஒரு மந்திரமோ பூஜைகளோ இல்லைங்க. எல்லாரும் பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, அதாவது கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், பிள்ளைகளுக்காக பெற்றோர், பெற்றோருக்காக பிள்ளைகள், நெருங்கிய நண்பர்கள், காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாதவங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினாலும் பலன் கொடுக்காதுங்க. நம்மளை பற்றிய ஒரு சின்னதாக அறிமுகம் இருக்க வேண்டும். அப்படி அறிமுகம் இருக்கும் பட்சத்தில், அதாவது நம்ம பேரை சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் வேலை செய்யும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு A4 சைஸ் பேப்பர், ஒரு ரெட் கலர் பென், மற்ற எந்த பென்னும் எழுதக்கூடாதுங்க, ஒரு ரெட் கலர் பென், கொஞ்சம் சுகர், ஒரு பர்ஃப்யூம், ஒரு கேண்டில். இந்த டெக்னிக்கை எந்த நாள் எந்த கிழமை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில் இந்த டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து 7 நாட்கள் இதை செய்யணும். இடையில நீங்கள் கேப் விட்டாலும் முதல்ல இருந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மெத்தடை செய்கிறதுக்கு முன்னுக்கூட்டி நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னுக்கூட்டியே சாப்பிடணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை செய்யணும். சாப்பிட்ட முன்னாடி தூங்க போகிற அந்த நேரத்தில் உங்கள் பெட்ரூம்லேயும் உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், இல்லை பூஜை அறையிலையும் உட்காந்துட்டு செய்யலாம். நீங்கள் செய்யும்போது யாரும் உங்களை கவனிக்கக்கூடாது, யாருக்கும் இது தெரியக்கூடாது. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடணும். அந்த கேண்டில் ஏற்றி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு விளக்கை அப்படி ஏற்றி வச்சுக்கிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிக்கணும். அதாவது மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். அப்படி உள்ளே இழுத்து வெளியே விடும்போது உங்கள் மனசு உடம்பும் லேசாகும். உங்கள் மனம் ஒரு அமைதி நிலைக்கு வரும். அப்படி அமைதி நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அவங்கள ஒரு 2 நிமிஷம் சந்தோஷமாக இருந்த அந்த தருணங்களை நினச்சி பார்க்கணும். அப்படி சந்தோஷமான தருணங்களை நினச்சி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உதட்டில் ஒரு புன்னகை வரும். ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு நீங்கள் போவீங்க. அப்படி அந்த சந்தோஷமான மனநிலையில் ஏற்கனவே நம்ம சொல்லி வச்சுருந்த அந்த பேப்பரில் 7 வாட்டி நீங்கள் எந்த நபருக்காக இதை செய்கிறீங்களோ அந்த நபரோட பெயரை 7 வாட்டி எழுதணும். அதாவது 7 டைம்ஸ் எழுதணும். அப்படி எழுதி முடித்த பிறகு அந்த எழுதி வச்சுருக்கீங்கள அந்த பேப்பர், அதில் கொஞ்சம் சுகர் கொஞ்சமாக சுகர் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அந்த நேமில் எடுத்து வச்சுருக்கிற பர்ஃப்யூமை அடிக்கணும். பர்ஃப்யூமை அடிச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அவங்கள பற்றின சிந்தனை மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். 5 நிமிஷம் அப்படியே மனப்பூர்வமாக அவங்கள கற்பனை செய்து நீங்கள் பார்க்கணும். தத்ரூபமாக இருக்கணும். அப்படி 5 நிமிஷம் அவங்களே நினச்சிக்கிட்டே நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த நாட்களை மனதில் நினச்சிக்கிட்டே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஏற்றி வச்சுருக்கீங்கள்ல, அந்த கேண்டிலில் இந்த பேப்பரை எரிச்சிடணும். அது ஃபுல்லாக எரியணும். ஃபுல்லாக எரிக்கி கரையிடணும். இதே மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்ய ஆரம்பித்த 3ஆவது நாளே உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இதற்காகத்தான் இந்த மெத்தடை செய்கிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. இதை செஞ்சு முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆன பிறகு நான் இந்த மெத்தடை செஞ்சேன், அது மூலம் தான் நம்ம சேர்ந்தோம் அப்படிங்கிறதும் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.